மாநகரம் கைதி டைம்ல லோகேஷ் கனகராஜ் சொன்னார், ஆடியன்ஸ் 200 ரூபாய் கொடுத்து வர்றாங்க, அவங்கள ஏமாற்றக்கூடாது, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம்னு. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு, ஆடியன்ஸ்க்காகலாம் படம் எடுக்க முடியாது, நான் நினச்சதை தான் எடுக்க முடியும். இதுக்கு பேர் ஆணவம் கிடையாது, இது ஒரு கிளாசிக் கார்பரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு புது ஸ்டார்ட் அப் மார்க்கெட்டிங்க்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வேணும்னு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, உங்களுக்காகவே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பத்தில் பண்ணதும் அதான். எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸும் இல்லாமல் வெறும் கண்டென்ட்டை வச்சு ஆடியன்ஸோட ட்ரஸ்ட்டை சம்பாதிச்சார். இதுக்கு பேர் கஸ்டமர் அக்யூசிஷன். ஒரு தடவை மக்கள் நம்ப ஆரம்பித்ததும் ஆப்பிள் கம்பெனி மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டமை உருவாக்குனார். அதுதான் LCU. நீங்கள் விக்ரம் படம் பார்க்கணுன்னா கைதி படம் பார்த்துருக்கணும். இந்த இன்டர் கனெக்ஷன் உங்களை அந்த பிராண்டுக்குள்ளே லாக் பண்ணிடுச்சு. இப்போது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் இல்லை, அவர் ஒரு மோனோபொலி பிராண்ட் ஆகிட்டார். ஆப்பிள் கம்பெனி அவங்களுடைய சார்ஜரை தூக்கும் போது கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படலை, என்ன கொடுத்தாலும் வாங்குவோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே தான் இங்கேயும் நடக்குது. கமல்ஹாசன், சூர்யா, அதுக்கப்புறம் கார்த்தி, லாஸ்ட்டாக வந்து நம்ம லியோ படத்தில் விஜய். ஸோ இவங்க எல்லாருமே LCUவோட பிராண்ட் வேல்யூவாக மாறிட்டாங்க. ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது கஸ்டமர் கிங்கு, ஆனால் மோனோபோலியாக மாறினதும் பிராண்டு கிங்கு. ஸோ இதை பார்க்கும்போது மார்க்கெட்டிங் டேர்மில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க FTDs பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள்.